ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஏஜர் ஃபிஷிங் டேக்கிள்ஸ்ல இருந்து அருண் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைவா ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். புதுசா நம்ம கிட்ட இவ்வளோ டைவா ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைவா ரீல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. வாங்க ஒன்று ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டைவால இருந்து MGS LT தான். இது ரொம்ப ஃபேமஸான மாடல், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2685 ருபீஸ் வரும் கைஸ். 2685 ரூபாய். இதோட ஸ்பெக் பார்ப்போம். இதோட கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.2:1. நார்மலா ஜென்ரல் கியர் ரேஷியோவோட இதுல வர கியர் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ரிட்ரீவல் கிடைக்கும். நீங்க லூர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கியர் ரேஷியோ இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த லூரை வந்து கொண்டு வரும். அதனால ஆக்ஷன் நல்லா ஃபாஸ்டா இருக்கும். நீங்க கையில ரொம்ப வேகமா சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மீடியமா சுத்தினாலே உங்களுக்கு அந்த ஸ்பின்னிங் வந்து இதுல அதிகமா இருக்கு கியர் ரேஷியோல. அண்ட் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 315 கிராம், 315 கிராம்ஸ் தான். ஸோ ரொம்ப நேரம் காஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு கையெல்லாம் வலியெல்லாம் இருக்காது. அண்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து மேக்ஸ் டிராக் வந்து 12 கிலோ கொடுத்துருக்காங்க. 12 kg ஆஃப் டிராக் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஃபிஷ்ஷா இருந்தாலும் நீங்க தாராளமா இல்ல டார்கெட் பண்ணி பிடிக்கலாம். அண்ட் பர் கிராங்குக்கு இதுல வந்து 105 சென்டிமீட்டர் லைன் வந்து ஒரு சுத்துனீங்கன்னா 105 சென்டிமீட்டர் லைன் வந்து உள்ள எடுக்கும் லைனு. ஸோ அப்போ எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னு பாத்துங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து 2 பால் பேரிங் யூஸ் பண்ணிருக்காங்க, டிஜி கியர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, ATD யூஸ் பண்ணிருக்காங்க, லாங் காஸ்ட் ABS, அதாவது லாங் காஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி ஸ்கூல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஆன்டி ரிவர்ஸ். ஸோ வந்து ஆன்டி ரிவர்ஸ்லாம் இல்லாமல் அந்த கிளச் இல்லாமல் கரெக்டாக அப்படி சுற்றி நிறுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கும். அதான் இன்ஃபினிட்டி ஆன்டி ரிவர்ஸ். அப்புறம் பிஸ்ட் பஸ்டர் லைன் வந்து முறுக்கு ஏறி சுத்தாம பிஸ்ட் இல்லாம வந்து அழகா வந்து பர்ஃபெக்டா ஏறும். அதனால உங்களோட பிரைட் வந்து காஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வின் நாட்ஸ்லாம் குறையும். அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெவல் வைண்ட் கரெக்டா வைண்ட் ஆகும். உங்களுக்கு லைன் வந்து மேலும் கீழே இல்லாம கரெக்டா பர்ஃபெக்டா லெவலா வைண்ட் ஆகும். டிஜி கியர்னா வந்து உங்களுக்கு ஆப்வியஸா வந்து CNC மெஷினிங்ல பண்றதுனால கியர்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லாம நீட்டா இருக்கும் கியர் ரேஷியோ. ஸோ இது ரீல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ரெட் அண்ட் பிளாக் ஃபினிஷ்ல தான் கொடுத்துருப்பாங்க MGS LT. LTனா டைவால லைட் அண்ட் டஃப். லைட் எப்படி இப்போ கொண்டு வராங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பாடி பார்த்தீங்கன்னா மெட்டல்ல வந்துடும். இதெல்லாம் ஃபுல் வந்து ஹை கார்பன்ல பண்ணுவாங்க. ஃபுல்லாக கார்பன்ல பண்றதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டை குறைப்பாங்க. இது ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ல வந்துடும். நல்ல ட்ராக்லாம் பாருங்க, நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க ட்ராக் நாப்லாம். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ண. அண்டு உங்களுக்கு பெயில் ஆகுமே நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. பாருங்க சூப்பராக இருக்கு. அண்ட் வந்து இதில் வந்து ஆன்டி ரிவர்ஸ் ஸ்விட்ச் கிடையாது. ஸோ ஃபார்வர்ட் மட்டும்தான், ரிவர்ஸில் வராது. அதனால தான் இன்ஃபினிட் ஆன்டி ரிவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ரீலு டைவா MGS LT 5000 சீரீஸ். நெக்ஸ்ட் என்ன ரீல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரீல் பாக்ஸோட உங்களுக்கு இந்த மாதிரி வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷர்ஸை நீங்க தொலைக்காம கண்டிப்பா வச்சுக்கோங்க. இது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனிஷியலா நீங்க வந்து பிரைட் லைன் இதில் ஏற்றும் போது கரெக்டா ஈவனா வந்து பேராய் வந்துடும். யூஸ் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரைடு பார்த்தீங்கன்னா ஏதர் கோனிக்கலா மேலே கூஞ்சா மாதிரி வரும், இல்லைன்னா இப்படி கீழே கூஞ்சா மாதிரி வரும். அந்த மாதிரி டைம்ல வரும்போது நீங்க வந்து இந்த வாஷரை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சில டைம்ல வாஷரை வந்து அதுல இருந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்காக தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி ஆட் பண்ணா எப்படி மாறுது, ரிமூவ் பண்ணா எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். அது தனியா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீல் பார்ப்போம் கைஸ். பார்க்க போறது ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் 4000 BSD அப்படின்ற மாடல் தான். இந்த மாடல் நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இந்த மாடலோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1485 தான். வெறும் 1485 ரூபாய். அதாவது 1500 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளார டைவால, அதுவும் பிராண்டட் ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட்ல ஒரு ரீல்னா அது இதாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதான் இருக்கிறதே சீப்பஸ்ட் பிரைஸ் இன் டைவா. அண்ட் இதுல நம்ம கிட்ட ஆக்சுவலா இதோட கியர் ரேஷியோ எவ்வளோன்னு பார்ப்போம். கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.3:1 ஜென்ரல் கியர் ரேஷியோ தான். அண்ட் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 380 கிராம்ஸ்.
அதுக்கப்புறம் மேக்ஸ் ட்ராக் இது வந்து 6 kgs தான் மேக்ஸ் ட்ராக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிராங்குக்கு வந்து 95 சென்டிமீட்டர் லைன் வந்து உள்ள எடுக்கும். ஒரு சுத்து சுத்துறீங்கன்னா 95 சென்டிமீட்டர் லைன் உள்ள எடுக்கும். பால் பேரிங் வந்து ஒரே ஒரு பால் பேரிங் தான் அதில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பால் பேரிங்லாம் குறைக்கும் போது தான் உங்களுக்கு ரீலோட ப்ரைஸை வந்து குறைக்க முடியும். ஸோ பிகினர்ஸ் இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் ரீலில் போனோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் 1500 தான் உங்களுக்கு வந்து ரீலுக்கு பட்ஜெட் அப்படி இருக்குன்னா இந்த ரீலை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒர்த்தான ரீல் டைவா பிராண்ட்ல இருந்து. ஸோ இது உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து உங்களுக்கு அந்த வாஷர்ஸ்லாம் கொடுக்கல, ஒன்லி ரீல் மட்டும் தான் இருக்கு. ஆனா எம்ஜிஎஸ் எல்டில வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கோல்டு வித் பிளாக் காம்பினேஷன். இதுவுமே உங்களுக்கு மெட்டல் ஸ்பூலோட வந்துடும். அண்ட் இதுல டிராக் நாப் ஓரளவுக்கு சின்னதா கொடுத்துருக்காங்க. அதுல பெருசா இருந்தது, இது ஓரளவுக்கு சின்னதா கொடுத்துருக்காங்க. மேல ஹெட் நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஸ்லீக்கா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பால் பேரிங்னாலும் இதோட ஸ்மூத்னஸ் வந்து குறையல, நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் நல்லா பெரிய ஸ்பூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாராளமா ஒரு 150 to 200 மீட்டர்ஸ் லைனை நீங்க ஒரு 35 LB ஈஸியா இதுல ஏத்தலாம் கைஸ். இதுலயுமே உங்களுக்கு வந்து ஆன்டி ரிவர்ஸ் ஸ்விட்ச் கிடையாது, ஃபார்வர்ட் மட்டும்தான். சோ கைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டைவால இருந்து கிரஸ்ட் LT 5000C அப்படின்ற ரீல் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3780 rupees வரும். ஒரு மிட் ரேஞ்சான ஒரு ரீல். அண்ட் இதோட ஸ்பெசிபிகேஷன் பார்ப்போம். இது வந்து ATD அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. லாங் காஸ்ட் ABS, இதுவும் வந்து லாங் காஸ்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க சர்ஃப்ல இருந்து காஸ்ட் பண்ணி குடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் டிஜிகியர் 2 டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. டிஜிகியர்லயே செகண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல கிராஸ் ராப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது லைன் வந்து இப்படி கிறிஸ் கிராஸா இப்படி ஏறும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க காஸ்ட் பண்ணும்போது அது லைன் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகி வெளியே வரும். அண்ட் இதோட பால் பேரிங் பாத்தீங்கன்னா 4 பால் பேரிங் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸா பால் பேரிங் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரீலோட ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், கூடவே சேர்ந்து பிரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுல வந்து 300 மீட்டர் வந்து ஸ்கூல் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. 20 mm மோனோ லைனு. ஸோ நீங்க தாராளமா வந்து நிறைய லைன் இதுல வந்து ஏற்றலாம். ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இது வந்து ஜாப்பனீஸ் வெர்ஷன் கைஸ், இந்தியன் வெர்ஷன் கிடையாது, ஜாப்பனீஸ் வெர்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஜாப்பனீஸ் வெர்ஷன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கார்டு கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல. இதெல்லாம் டைரக்டா ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே சேல்ஸ் ஆகுறது. அதை வந்து நம்ம இந்தியாவில் வாங்கி கொடுக்குறோம். அண்ட் இதுலயும் உங்களுக்கு வந்து அந்த வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப லைட் வெயிட்டான ரீல் இது. வெயிட்டே தெரியல, கையில இருக்கிறதே தெரியல. ஸோ இதுலயும் ஆன்டி ரிவர்ஸ் கியர்லாம் இல்லை, சுவிட்ச் எல்லாம் இல்லை, சாரி. இது வந்து இன்னர்ல கோல்டு ஃபினிஷ், அவுட்ல வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்க பாடி எல்லாம் வந்து உங்களுக்கு கிராஃபைட் பாடி ஃபுல்லா ப்ளூ கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பட்டர் ஸ்மூத், அதாவது வெண்ணெயில கத்தி வச்சு வெட்டினா எப்படி ஸ்மூத்தா, ஒரு சூடான கத்திய வெண்ணெயில நீங்க அப்படி வச்சீங்கன்னா நீங்க அழுத்தவே தேவையில்ல, அப்படியே ஸ்மூத்தா போகும். அந்த மாதிரி பட்டர் ஸ்மூத்தா இருக்கு ரீலு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது நான் யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, சர்ஃப்ல இருந்து லாங் காஸ்ட் பண்ணி மீன் பிடிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா இந்த ரீல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீண்ட நேரம் வந்து ஃபிஷிங் பண்றாங்க, ஒரு ஃபிஷிங் போனாங்கன்னா 3 to 4 hours வந்து கண்டினியூஸா ஃபிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ரீல் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்க. பிளஸ் வந்து பெரிய உங்களுக்கு ஸ்பூல் வந்து நல்லா சைஸா கொடுத்துருக்காங்க. 300 மீட்டர்ஸ் கிடைக்கிறதுனால நீங்க ஒரு 10 கிலோ மீனா இருந்தாலும் அதை நல்லா ஓட விட்டு, அதாவது ஒரு 100 மீட்டர்ஸ் கூட நீங்க காஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் to 200 மீட்டர்ஸ் வந்து நீங்க அதை ஓட விட்டு எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் டயர்ட் ஆக்கி ஈஸியா ஃபைட் பண்ணி பிடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. டைவா கிரஸ்ட் LT 5000C. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன ரீல் பார்க்க போறோம்னா டைவால இருந்து கிராஸ் ஃபயர் LT 5000
CXH 4BS 4BSனா 4 பால் பேரிங் யூஸ் பண்ணிருக்காங்க. CXHனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கியரா இருக்கும். ஸோ இதோட கியர் ரேஷியோ பார்த்துருவோம். ஸோ கியர் ரேஷியோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கியர் தான் இது. 6.2:1 சேம். உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிட்ரீவல், உங்களுக்கு வந்து லூருக்கு வந்து ஃபாஸ்டா ரிட்ரீவல் கொண்டு வரணும் அப்படின்னா சாஃப்ட் லூருக்கு தேவைப்படாது. பட் ஆப்வியஸா ஹார்ட் லூர் அண்ட் உங்களோட ஜிக்ஸுக்கு வந்து நீங்க ஃபாஸ்ட் ரிட்ரீவல் இருந்தால் தான் வந்து அந்த லைன் ஸ்லாக்கை கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஹை கியர் ரேஷியோ கண்டிப்பாக தேவைப்படும். 6.2:1 கியர் ரேஷியோ. அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 295 கிராம்ஸ் தான். 300 கிராமுக்கும் கீழே இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ட்ராக் இதுலேயும் வந்து 12 kg கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு கிராங்குக்கு 105 சென்டிமீட்டர்ஸ் லைன் உள்ள எடுக்கும். அண்ட் பால் பேரிங்ஸ் வந்து 3 பால் பேரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ATD, லாங் காஸ்ட் ABS, இன்ஃபினைட் ஆன்டி ரிவர்ஸ், அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பஸ்டர், லெவல் வைண்ட், டிஜி கியர், இது எல்லாமே இதில் இருக்குது இந்த டெக்னாலஜி எல்லாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4000 rupees, 4000 ரூபாய் பட்ஜெட்டு இந்த ரீலு. இந்த ரீலும் நம்ம கிட்ட கிடையாது, இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது ரீசெண்டாக லான்ச் ஆன ரீலும் கூட. இதுலேயும் உங்களுக்கு ரேக் வாஷர் வாஷர்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாடி வந்து பிளாக், கம்ப்ளீட் பிளாக் ஃபினிஷு அண்ட் கோல்டு ரிங் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்னரில் கோல்டு, சைட்லேயும் கோல்டு ரிங்ஸு, இங்கே வந்து சில்வர் ஃபினிஷு, பெரிய ட்ராக் நாபு. இதுவும் நல்ல செம்மையாக இருக்கு கைஸ். ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆஹா, வேற லெவல் ஸ்மூத்னஸ் கைஸ். சும்மா சுத்திக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பெயில் ஆம்னாவும் நல்லா லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ரீல்லையும் உங்களுக்கு ஆன்டி ரிவர்ஸ் சுவிட்ச் எல்லாம் இல்லை. ஸோ அதனால நிறைய பேர் ஆன்டி ரிவர்ஸ் சுவிட்சோட வாங்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சுவிட்ச் உடஞ்சிருது, ஸோ மீன் இழுத்துட்டே போது, எங்களால் சுத்த முடியல, ரிவர்ஸ் சுற்றிட்டே இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்டி ரிவர்ஸ் இல்லாத கியர் வாங்கினீங்கன்னா இருக்காது மேக்ஸிமம். ஸோ இதுவுமே சர்ஃப்ல இருந்து கேஷ் பண்றவங்க, ஜெட்டிஸ்ல இருந்து கேஷ் பண்றவங்க அவங்கெல்லாம் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ரீல. கிராஸ் ஃபயர் LT 5000 CXH 4BS. இதுலேயே 2 வேரியன்ட்ஸ் இருக்கு, இன்னொரு வேரியண்ட்டும் இருக்கு. அது நம்ம எடுக்கல. நான் வந்து செலக்டிவா தான் கைஸ் எடுப்பேன். நம்ம ஏரியாவுக்கு எது நல்லா இருக்கும், எதை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பெக்கெல்லாம் பார்த்து அதை மட்டும் செலக்டிவா எடுப்பேன். அதனால நீங்க நம்ம கிட்ட எது வாங்கினாலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு தைரியமா வாங்கலாம், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டைவர்ல இருந்து RZ 4000 அப்படின்ற ரீலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரீல் வந்து இப்போ நான் கையில் எடுக்கும் போது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2850 ரூபா, 2850 rupees. ஸோ இதோட ஸ்பெக்கெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். இதோட கியர் ரேஷியோ வந்து நார்மல் 5.3:1 கியர் ரேஷியோ தான். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 415 கிராம்ஸ். நான் சொன்ன மாதிரி 415 கிராம்ஸ் வெயிட், கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. மேக்ஸ் ட்ராக் வந்து 6 kgs. அண்ட் பர் கிராங்குக்கு 95 சென்டிமீட்டர் ஆஃப் லைன் உள்ள எடுக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 3 பால் பேரிங் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கு. கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப், எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் பிடிக்கும், எனக்கு லைட்லாம் பிடிக்காது, நான் கொஞ்சம் பில்ட்டாக இருப்பேன் அப்படின்ற ஆளுங்க கண்டிப்பாக வந்து இந்த ரீலை எடுத்து யூஸ் பண்ணலாம். ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரே ஃபினிஷ் பாடியில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளாக் அண்ட் கிரேல தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது கியர் நாப் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான். அண்ட் இதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கட்லா ரோவு கொஞ்சம் பெரிய மீன்லாம் வச்சு பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பட்ஜெட்டில் நல்லா இருக்கும் இந்த ரீல். ஈவன் ஸ்னேக்கட் ஹண்டர்ஸ்லாம் கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஆன்டி ரிவர்ஸ் ஸ்விட்சோட வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் சுற்றுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸில் இருக்குது. அது கியரோட வெயிட் மேலே இருக்க அந்த ரோட்டரோட வெயிட்லேயே வந்து ரிவர்ஸில் வருது பாருங்க, அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குது இதில்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீல் பார்ப்போம். 5000 CR இந்த மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 rupees வரும். நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வச்சு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ரீல் வாங்கி நல்ல நாள் பட உழைக்கணும், அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு பெரிய மீன்லாம் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரெகுலராக ஃபிஷிங் போகிறவங்க, அதாவது நான் ரொம்ப ரேராக தான் ஃபிஷிங் போகிறவங்கன்னா தேவை கிடையாது. பட் நீங்கள் அடிக்கடி ஃபிஷிங் போகிறீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப லாங் லைஃப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரீல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இதோட கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.1:1 கியர் ரேஷியோ. வெயிட் வந்து 345 grams தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பேரிங்கு ராடோடலாம். ஒரு 8 feet to 9 feet ராட்ஸில். அண்ட் வந்து இதோட மேக்ஸ் ட்ராக்ஸ் வந்து 11 kgs கொடுத்துருக்காங்க. பர் கிராங்குக்கு உங்களுக்கு 86 centimeters ஆஃப் லைன் உள்ளே எடுக்கும். பால் பேரிங் தான் இதில் அட்வான்டேஜ். 10 பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த ப்ரைஸு. 10 பால் பேரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் ரீல் தான். ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலேயே இந்த ரீலில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர் நாபு வித் ஸ்க்ரூ இன் ஹேண்டிலோட வருது. மற்றதெல்லாமே வந்து அதுலேயே ஸ்க்ரூ வச்ச ஹேண்டில் தான் வரும். அவ்வளோதான், நீங்கள் போட்டு அப்படி டைட் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து ஒரு மாதிரியான மைல்டு கோல்டு ஃபினிஷு வித் க்ரீன் கலர். க்ரீன் கலர்லாம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் வந்து இந்த ரீலை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபினிஷிங்லாம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் வெயிட்டு. ரீசெண்டாக நம்ம கடையில் வந்து ஜாக் ஃப்ரம் சென்னை, ஜக்கரியா, அவர் தெரியாதவங்களே இருக்காது, நிறைய பேர் வந்து அவரோட யூடியூப்பில் ஃபாலோவர்ஸாக இருப்பீங்க. அவர் வந்து நல்ல ஒரு ரீலாக வேணும்னு கேட்டார். நான் ரெகுலராக ஃபிஷிங் போவோம் ப்ரோ, கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக ஒரு ரீல் கொடுங்க, ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதல் சைடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்கு நான் சஜஸ்ட் பண்ண ரீல் இது தான். ரீசெண்டாக ஒரு ஆந்திரா ஃபிஷிங் ட்ரிப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நல்ல ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குது ப்ரோ, இந்த ரீல் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்டபிள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக போட் ஃபிஷிங் அப்படி இப்படி போகிறவங்களுக்கு இந்த ரீல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அந்த ஹையர் சைடு, ரொம்பலாம் ஹையர் கிடையாது. ஆக்சுவலாக 10,000, 12,000, 15,000 ரீல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு 6,000 ரூபாய் தான். ஓகே, அதான் அதோட ஒர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸ்மூத்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள், நல்ல ஸ்மூத்து. இதுலேயே வந்து ஆனால் உங்களுக்கு ஆன்டி ரிவர்ஸ் ஸ்விட்ச் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு லைன் எடுக்கணும்னா ஈஸியாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் வரும். டைவா GTR 5000 ட்ராக் நாபும் இதில் ஒரு மீடியம் சைஸ் ட்ராக் நாப், நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைவாலேருந்து RS 4000 தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupees தான். ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் பட்ஜெட்டில் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரீல்ஸு. இந்த ரீலோட கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.1:1 கியர் ரேஷியோ தான். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 280 grams, 300 கிராமுக்கு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து மேக்ஸ் ட்ராக் 9 kgs கொடுத்துருக்காங்க. பர் கிராங்குக்கு உங்களுக்கு 79 centimeters ஆஃப் லைனை வந்து உள்ளே இழுக்கும். அண்ட் பால் பேரிங் பார்த்தீங்கன்னா 3 பால் பேரிங்ஸ். இந்த ரீல் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு அப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னேக்கெட் ஃபிஷிங் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு ஃப்ராக் லூர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரீல் நல்லா இருக்கும். இதோட ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கும், உங்களோட பட்ஜெட்லேயும் இது இருக்கும். ஸோ இது பாருங்க, நல்ல ஒரு கிளிட்டரிங் கோல்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரூ தனியாக வரும் அந்த ஹேண்டில். லைட் வெயிட்டான ரீல். ஃப்ரெஷ் வாட்டர் யூசர்ஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயின்லி ஃபார் ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ், அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த கியர் ரேஷியோனா அந்த மாதிரி நம்ம இந்த சுற்றுறது வந்து அந்த ஃப்ராகுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான, ரொம்ப ஸ்பீடாகவும் வராமல் ரொம்ப ஸ்லோவாகவும் வராமல் கரெக்டாக ஒரு மீடியமான ஸ்பீடில் இந்த ரீல் கொண்டு வரும். உங்களுக்கு ஃப்ராக் ஆக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ டைவா RS 4000 ரீல். கிராஸ் ஃபயர் LT 4000 சைஸ் CXH எக்ஸ்ட்ரா கியர் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3100 தான் இதோட ப்ரைஸு. இதுவும் நம்மக்கிட்ட இல்லை, புதுசாக வந்திருக்கு இந்த மாடலு.
ஸோ இதோட கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.2:1. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி CXH அப்படின்னு வந்தாலே எக்ஸ்ட்ரா கியர் மீன் ஹை கியர்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஸ்பூல் வந்து சுற்றும், நல்லா வந்து லைன் நிறைய ஃபாஸ்ட்டாக உள்ள எடுக்கும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 290 கிராம்ஸ் தான். இதோட மேக்ஸ் ட்ராக் வந்து உங்களுக்கு 12 kgs வரும். ஒரு கிராங்குக்கு வந்து 99 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் லைன் வந்து உள்ள எடுக்கும். அண்ட் இது ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஒரே ஒரு பால் பேரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுலேயுமே உங்களுக்கு இந்த வாஷர்ஸ், ஸ்பூல் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூட்டிஃபுல் சில்வர் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரீலுக்கு. இந்த பியூர் அலுமினியம்லாம் என்ன கலர்ல இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ரீலு, சூப்பராக இருக்கு. இதுவுமே வந்து ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ். இதில் வந்து ஸ்பூல் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு கைஸ், அதனால இதில் லைன் ரொம்ப அதிகமாக பிடிக்காது. உங்களுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் லைன் தான் பிடிக்கும். ஸோ மெயினாக ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ், அதே மாதிரி ஜெட்டிஸில் சும்மா கிட்ட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் காஸ்ட் பண்ணாமல் கிட்டையே காஸ்ட் பண்ணி மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட்லேயும் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். மெயினாக ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ்க்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் மீடியம் லைட், அல்ட்ரா லைட்டுக்கும் லைட் ஃபிஷிங்க்கும் நடுவில் ஒரு மாதிரி மீடியம் லைட் ஃபிஷிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைவால இருந்து லகுனா LT 5000 CXH தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4130 rupees வரும், 4130 ரூபாய் வரும். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். 6.2:1 கியர் ரேஷியோ, வெயிட் வந்து 290 கிராம்ஸ் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ராக் 12 kgs கொடுத்துருக்காங்க. பர் கிராங்குக்கு 105 சென்டிமீட்டர் லைன் உள்ள எடுக்கும். பால் பேரிங் பார்த்தீங்கன்னா 3 பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. ரீல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுலேயுமே உங்களுக்கு வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மேக்ஸிமம் டைவால எல்லா மாடல்ஸுமே வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பேசிக் மாடல்ஸில் தான் கிடையாது. இது வந்து உங்களுக்கு கிரே வித் கோல்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பெரிய ட்ராக் நாப் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக் கிளிக்கிங் சவுண்ட்லாம் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க ட்ரைவால. வெயிலாம்லாம் நல்லா ஸ்லீக்காக இருக்குது, ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸ்மூத்னஸும் நல்லா பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ்க்கு குறையே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது ரீல். ஸோ லூர் ஃபிஷிங் பண்ணுறவங்க, சாஃப்ட் லூர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரீல் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம டைவால இருந்து ரீலில் பார்க்கறது வந்து டைவாவோட கிராஸ் காஸ்ட் 6000 சைஸ், இதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து மெயினாக யாருக்குன்னா சர்ஃப்ல இருந்து ஃபிஷிங் பண்ணுறவங்க, அதாவது பெரிய வெயிட் ஃபிஷிங். மெயினாக இதில் வந்து லூர்லாம் நீங்கள் காஸ்ட் பண்ண முடியாது, ஒன்லி எறா போட்டு மீன் பிடிக்கிறவங்க, உயிர் எறா கிடையாது, செத்து போன எறா போட்டு மீன் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட சைஸ் ரொம்ப பெருசு, அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் அதை காஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் காஸ்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து பைப்பில் சொருகி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரீல் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 rupees வரும். அண்ட் இதோட ஸ்பெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீகோட் பண்ணுறேன். ஒரு கிராங்குக்கு வந்து 82 சென்டிமீட்டர் லைன் உள்ளே எடுக்கும். கியர் ரேஷியோ வந்து 4.1:1 கியர் ரேஷியோ தான். இதில் தான் இருக்கிறதுலே நம்மக்கிட்ட கம்மியான கியர் ரேஷியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய மீனை வந்து புல் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பெரிய கியர் இருந்ததுன்னா ஸ்பீட் கிடைக்கும், பட் வந்து பவர் இருக்காது. இதில் வந்து சின்ன கியர் இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து ஸ்பீடு கம்மியாயிடும். ஸோ பெரிய மீன் இருக்கிறது ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக 4.1:1 கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 630 கிராம்ஸு.
அண்ட் 15 kg டிராக் கொடுத்துருக்காங்க. டிராக் கெப்பாசிட்டி 15 kg கொடுத்துருக்காங்க. ரீல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுவுமே ஒரு ஜாப்பனீஸ் மாடல் தான். ஸோ அதனால தான் ஃபுல்லாக எல்லாமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. இதுலேயுமே உங்களுக்கு வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஒயிட் கலரில் இருந்தது, இதில் மட்டும் ஒரு ரெட் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க வாஷர்ஸு. பெரிய வாஷர்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ரீல் இது. நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா பெரிய ஸ்பூலு, அதுவும் கோனிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கோனிக்கல் ஷேப் எதுக்காகனா, நீங்கள் காஸ்ட் பண்ணிங்கன்னா லைன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அதுலேருந்து மூவ் ஆகி உங்களுக்கு ஈஸியாக லாங் டிஸ்டன்ஸ் வச்சு வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் 300 ஆல்மோஸ்ட் 500 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக இதில் லைன் ஸ்பூல் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ டெப்த் இருக்குது. ஸோ நிறைய லைன் இதில் ஸ்பூல் பண்ணி திருக்க மீன், பெரிய ஜிடி, ஒரு 10 kg 15 kg ஜிடிலாம் நீங்கள் சர்ஃப்லேருந்து பிடிக்கணும்னா இந்த ரீல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ரீல் சர்ஃப் காஸ்டிங்காக. டைவா கிராஸ் காஸ்ட் 6000 சைஸ். ஸோ இதோட ரீல்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராட்ஸ் மட்டும்தான். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ராட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவா ஸ்வீட் ஃபயர் ராடு தான். இது வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ராடு. இது நம்ம ஷாப்பில் ஏற்கனவே இருந்த ஸ்டாக் தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான் ஜஸ்ட் 1600 rupees தான் வரும் இதோட ப்ரைஸு. மெயினாக இதை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஃபுல்லாக வந்து ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ்க்காக சஜஸ்ட் பண்ணுற ராடு இது. உங்களுக்கு ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸு பிராண்டடில் வேணும், லைட் வெயிட்டாக வேணும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த டைவா ஸ்வீட் ஃபயர் ராடை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட காஸ்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 7 to 26 grams கொடுத்துருக்காங்க. 7 to 26 grams உங்களுக்கு சின்ன ஃப்ராக்லேருந்து பெரிய ஃப்ராக் வரைக்கும் தாராளமாக அதில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா லைட்டுக்கும் லைட்டுக்கும் நடுவில் இந்த மீடியம் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன லூர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி சர்ஃபில் வந்து நீங்கள் மீன் பிடிக்கணும், இல்லை ஜெட்டிஸில் மீன் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராடை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கார்க் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 8 feet ராடு. ரொம்ப பர்ஃபெக்டான சைஸு. நீங்கள் ஜெட்டிஸ் ஃபிஷிங் ஆகட்டும் அண்ட் ஸ்னேக்கட் ஆங்கிலிங் ஆகட்டும் 8 feet and 7 feet இஸ் த பர்ஃபெக்ட் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ராடுன்னு பார்ப்போம். போகிறது டைவாலேருந்து ஃபேந்தம் வெர்சடைல் அப்படின்ற மாடல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பட் ஜாயிண்ட் மாடலு. லாஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட 8 feet வந்து எல்லாம் எடுத்திருந்தோம். அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 7 feet வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து 7 feet தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 8 feet வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து 7 feetன்றதுனால உங்களுக்கு பட் ஜாயிண்ட் மாடலில் இந்த டாப் போர்ஷன் உங்களுக்கு ஜஸ்ட் அரௌண்ட் 5.5 feet தான் வரும் உங்களுக்கு. அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேரி பண்ண. அண்ட் இந்த ராடு யாருக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா போட் ஃபிஷிங் போகிறவங்க, ஜிக்கிங் பண்ணுறது, லைட் பாப்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ராடு ரொம்ப லைட் வெயிட்டான ராடு. ஸோ பேந்தம் வெர்சடைல் அப்படின்னாலே நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வெர்சடைல்னா எப்படி வளைச்சி போட்டாலும் வரது தான் வெர்சடைல்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்பிங் ஆகட்டும், ஜிக்கிங் ஆகட்டும், அது இல்லாமல் லூர் ஃபிஷிங், இந்த மூணுத்துக்குமே நீங்கள் இந்த ராடை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட காஸ்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 120 grams அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 120 grams வரைக்கும் நீங்கள் இதில் தாராளமாகவே காஸ்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இது பட் ஜாயிண்ட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகாது. சென்டரில் ஸ்பிளிட் ஆனாலே உங்களுக்கு ராடோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறையும். இது ஒரே பீஸ் ராடுன்றதுனால உங்களுக்கு கைப்பிடி தனியாக வந்துடும், இந்த ராடு மட்டும் தனியாக வந்துடும். ஸோ ஃபுல் பவருமே உங்களுக்கு இந்த ராடில் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதெல்லாம் வந்து டெட் லிஃப்ட்லாம் வந்து நல்லா இருக்கும். அண்ட் வந்து இதில் பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஃபியூஜி கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூஜி கைட்ஸ் தான் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் கைட்ஸு. ஸோ ஜப்பான்லேருந்து மேக் பண்ணி வர கைட்ஸு. இந்த கைட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு துரு பிடிக்காது. அண்ட் இந்த இது எல்லாமும் கைட் ரிங்ஸ் எல்லாமும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட லைன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சூடே ஏறாது. எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஃபைட் பண்ணி இதில் ஏற்றலாம். ஸோ டைவா பேந்தம் வெர்சடைல் அண்ட் 7 feet ஈஸியாக கேரி பண்ணுறதுக்காக இந்த வாட்டி நான் 7 feet எடுத்திருக்கேன்.
அண்ட் இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 3895 rupees வரும். ஆல்மோஸ்ட் 39 அப்படின்னு வச்சுங்க. ஸோ ஒரு 4000 குள்ளார இருக்க பட்ஜெட்ல பெஸ்ட் ராட் அப்படின்னு சொன்னா போட் ஃபிஷிங் அண்ட் ஜெட்டி ஃபிஷிங்ஸ்க்கு இந்த ராடை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம ஃபைனலா பார்க்க போற ராடு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ராடு டைவால இருந்து டைவா ஃபேந்தம் ஸ்னாப்பர் தான். இந்த ராட் வந்து ரொம்ப நாளா நானும் வந்து எடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து ஸ்டாக்கே கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா இதோட டிமாண்ட் அந்த மாதிரி. ஸோ இது ரொம்ப நாளா நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இவங்க லான்ச் பண்ணது வந்து ரெட் கலரு, அதுதான் ரொம்ப ஃபேமஸா போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர்லயும் ஃபேந்தம் ஸ்னாப்பர் கொடுத்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிவ்யூ எடுக்கல. இந்த ரெட் கலருக்கு இன்னுமுமே பயங்கர டிமாண்டா இருக்கு. ஸோ திரும்பி வந்து அந்த கம்பெனிலே வந்து பழையபடி ரெட் கலர் ராட்ஸே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. இது எனக்குமே ஒரு ஃபேவரட்டான ராடு, நானுமே வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ராடு. கண்டிப்பா ஒன்று எடுப்பேன். இது வந்து நம்ம கிட்ட வந்து 2 சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. 8 feet அண்ட் 9 feet. 8 feet யாருக்குன்னா போட் ஃபிஷிங் பண்றவங்களுக்கு, 9 feet யாருக்குன்னா சர்ஃப்ல இருந்து யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ராடு யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெவியான ராடு. இதோட நெக்ஸ்ட் பட்ஜெட்ல நம்ம ஊர்ல நல்லா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டைவா ஃபேந்தம் பவர். ஆனா ஃபேந்தம் பவர் ஒன்லி 10 feet மட்டும் தான் அவைலபிளா இருந்தது. அதனால நான் இந்த வாட்டி ஃபேந்தம் பவர் எடுக்கல. பிளஸ் அதுவும் இல்லாம வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்தது. இது வந்து கரெக்டான பிரைசிங்ல இருந்தது. ஸோ இது வரைக்கும் எடுத்திருக்கேன். ஃபேந்தம் பவர் மேபி இந்த ஃபியூச்சர் வந்து கம்பெனில வந்து they may reduce the price. 8 and 9 feet அதிகமா இல்ல. ஸோ அதனால அதை எடுக்கல. பட் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராடுன்னு சொல்லலாம். ஃபேந்தம் டைவா ஃபேந்தம் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேந்தம் பவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ரெண்டாவது ஃபேந்தம் ஸ்னாப்பர், மூணாவது பாத்தீங்கன்னா ஃபேந்தம் கேட்ஃபிஷ். ஃபேந்தம் கேட்ஃபிஷ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோல காமிச்சிருப்பேன். ஸோ அது நமக்கு போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்கு. இதுவும் வந்து இப்போ புதுசா ஸ்டாக் வந்திருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அதுவும் லிமிடெட் குவான்டிட்டிஸ் தான் வந்திருக்கு கைஸ். வேணுன்றவங்க சீக்கிரம் கிராப் பண்ணிக்கங்க. இதோட டிமாண்ட் அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிடும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராட்ஸ் ஃப்ரம் டைவா. அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4720 rupees வரும். 9 feet அண்ட் வந்து 8 feet பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் 200 rupees தான் கம்மியா வரும். 4520 rupees வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு அதுக்கும் 200 rupees தான் வந்து வித்தியாசம் கைஸ். ஃபைனலா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ராட் பேக்ஸ் தான். நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி டைவா பிராண்ட்ல இந்த கம்மி ரேஞ்சில எல்லாம் எடுக்கும் போது வந்து பேக்ஸ் எல்லாம் வரதில்ல. அதே மாதிரி பயனியர்லயும் வந்து கம்மி ரேஞ்சில் எடுக்கும் போது வெறும் கவர் தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பேக்லாம் வேணும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்மளே வந்து கஸ்டம் மேடா வந்து இந்த பேக் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஆர்மி கிளாத்திங்ல பண்ணியிருக்கோம். ஃபுல்லா எல்லாமே கேமோஃபிளாஜ் டிசைன் தான். அண்ட் நம்மளோட பிராண்ட் லோகோவும் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வேணுன்றவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் சைசஸ் அவைலபிளா இருக்கு. 8 feet, 9 feet அண்ட் 10 feet. 10 feet மட்டும் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரெக்டிஃபை பண்றதுக்காக திருப்பி அமைச்சிருக்கேன். பட் 8 feet அண்ட் 9 feet வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி வெல்க்ரோவோட ஃபினிஷிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெல்க்ரோலாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகுது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் நீங்கள். நல்ல ஃபினிஷிங்கோட வந்திருக்கு. வித் வந்து ராடு ஹோல்டிங் இதுவோட வந்திருக்கு, ஸ்டாப்போட வந்திருக்கு. நீங்கள் ராடை போட்டு அழகாக ஷோல்டரில் இப்படி ஹேங் பண்ணி ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகலாம். நல்ல குவாலிட்டி மெட்டீரியலாக பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால இந்த அளவுக்கு கடையை வந்து டெவலப் பண்ணியே இருக்க முடியாது. நீங்களே பார்க்கலாம். ஸோ பேக் டு பேக் நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் வந்துட்டே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருக்கு. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை கைஸ். நெக்ஸ்ட் வேற எதனா புதுசாக நல்ல ப்ராடக்ட் வந்தால் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ எப்பவும் உங்களோட அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.